வெல்கம் டு சிஎஸ் ஒன் கத்திங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து எப்படி வந்து நம்ம இது வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிக்கிறது. ஸோ ஏற்கனவே சொன்ன பிரச்சனை தான். எப்போல்லாம் நம்ம மொபைல் மாற்றுறோமோ, இப்போ ஒரு சூழ்நிலை புது மொபைல் வாங்குகிறோம், இல்லை நம்ம வந்து இன்னும் ஒரு ஃப்ரெஷ்அப் மொபைல் கிடச்சிருச்சு, இல்லை சில டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, இல்லை வேறு மொபைல் வாங்க போகிறோம், இல்லை மொபைல் தொலைஞ்சு போச்சு, இப்படி மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூகுள் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்ச ஒரு ஃபோட்டோ ஒரு மொபைல் போச்சுன்னா அதில் இருக்கிற மெமரிஸும் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபோட்டோஸை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போயுமே வந்து உங்கள் ஆப்பில் வந்து ஃபோட்டோஸ்னு இருக்கும், கூகுள் ஃபோட்டோஸ், அதோட லோகோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லோகோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இதில் என்னென்னலாம் வச்சுருக்கணும் அதெல்லாம் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த மேலே இருக்கிற கார்னரில் இந்த இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களோட சார்ட் அக்கௌண்ட்டு எப்படி நீங்கள் என்னென்ன எதில் நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவதுலேயும் என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் ஆன் திஸ் டிவைஸ், இதில் என்னத்தை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ வைஃபை இதை கிளிக் பண்ணால் இதில் வந்து 297 ஃபோட்டோஸ் ஐட்டம்ஸ் இன்னும் லெஃப்ட்டில் இருக்குது, ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் இல்லாமல் இருக்குது. அக்கௌண்ட் ஸ்டோரேஜை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஃப்ரீ அப் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண இதில் வந்து எதுவும் ஃப்ரீ அப் பண்ணுறதுக்குள்ள எதுவும் ரிப்பிட்டேஷன் இருந்துச்சு, ஏற்கனவே உங்களோட பேக்கப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் தனியாக இது வந்து விசிபிள் காட்டுது அப்படின்னா அதை எடுத்துரும். இதில் அப்படி எதுவும் இல்லைன்னு நமக்கு காமிக்குது. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஃப்ரீ அப் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 2 காப்பி இருக்கிற ஃபோட்டோவை உங்கள்கிட்ட இருக்கிற ஆஃப்லைன் காப்பியை வந்து அதை டெலீட் பண்ணி வச்சிரும். ஆன்லைன் காப்பியில் நீங்கள் எப்போ வேணாலும் அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, யுவர் டேட்டா இன் கூகுள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ சேஃபாக நாங்கள் வச்சுருக்கோம், உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் எதையும் பண்ணலைங்கிற அந்த கண்ட்ரோல் செக்யூரிட்டி இதை மெசேஜாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வேர்ல்ட் கிளாஸ் செக்யூரிட்டி, நாங்கள் எங்கேயும் இதை கொடுக்கல. அப்புறம் வந்து இது நாங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் நாங்கள் செல் பண்ணலை, டார்கெட்டு ஆட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கல. அட் த சேம் டைம் உங்களுக்கே தெரியும் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மெசேஜ் இருக்கும். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது ஃபோட்டோஸ் செட்டிங்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பேக்கப் அண்ட் சிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த அப்லோட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃப்ரம் திஸ் டிவைஸ் டு கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா, இது எப்போயுமே எல்லாத்தையும் ஆஃபில் இருக்கும், அதனால் எந்த மெசேஜுமே இதில் இருக்காது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா சிங்க் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் இதில் எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது அப்படிங்கிறத விட்டுருங்க. இது 70% ஃபுல்லாக இருக்குது. இப்போ 15 GB நான் லெஃப்ட்டாக இருக்குது. இது மேலே வேணும்னா 100 GB வரைக்கும் வேணும்னா மந்த்துக்கு 130 ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜ் இதில் எனக்கு வந்திருக்கு. அப்லோட் சைஸ் எப்படி ஒரிஜினலாக இருக்கணுமா, என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா, இதில் வந்து ஒரிஜினல் ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இது வந்து பிளான்ஸ் அவைலபிள் அது மாதிரி இது நிறையா அது சொல்லலாம். அப்புறம் ஹை குவாலிட்டிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஹை குவாலிட்டிக்கு வந்து ஃபோட்டோஸ் கம்ப்ரஸ்டு 16 மெகாபிக்ஸ்லாம் மாட்டிக்கும். வீடியோ இருந்தால் ஹை டெஃபினேஷனுக்கு மாற்றிக்கும். குட் குவாலிட்டி பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ். ஸோ ஃபாஸ்ட்டு பேக்கப்பு, ரெடியூஸ்டு ரெசல்யூஷன். ஸோ எனக்கு ஃபோட்டோஸ் வேணும், அது குவாலிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, பட் எல்லா ஃபோட்டோஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் 3 மெகாபிக்சலுக்கு மாற்றிக்கும். குவாலிட்டி உங்கள் வீடியோவையும் கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டாண்டர்டாக என்ன டெஃபினேஷன் இருக்குமோ அந்த டெஃபினேஷனுக்கு வச்சுருக்கோம். குட் குவாலிட்டி இருக்கும். இதை நீங்கள் ஒவ்வொன்றில் எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அது செலக்ட் பண்ணிக்க ஏற்ற மாதிரி அந்த பிக்சரோட குவாலிட்டி இருக்கும். உங்கள் மொபைலோட கிளாரிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த பின்னாடி இருக்கிற கேமரா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அதே மாதிரி வச்சுருக்கோம். பேக்கப் டிவைஸ் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற என்னென்ன யூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சோஷியல் மீடியாஸு நீங்கள் வச்சுருக்கிற எதெல்லாம் நம்ம இதில் பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் இதில் வந்து ரைட்டில் எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டரில் இருக்கிறத நீங்கள் வந்து மாற்றிக்கணுமா, இப்போ ஆஃபீஸ் லென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ ஆஃபீஸ் லென்ஸில் இருக்கிறதெல்லாம் அது பேக்கப் பண்ணும். ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஃபோட்டோஸு ரீஃபேஸு ஆப்பில் யூஸ் பண்ணுறது, ரெமோ பிஜி ஸ்க்ரீன்ஷாட்டில் யூஸ் பண்ணது, அதில் இருக்கிறது ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லையோ, அதில் இருக்கிற வீடியோவோ, இல்லை ஸ்டேட்டஸ் டவுன்லோடர்லேருந்து எப்படி பண்ணுறது, நிறைய அதில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இதில் இருக்கும். நான் மேக்ஸிமம் இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃப்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து வேணும், அது பேக்கப்போடு இருக்கணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதையும் இந்த மேலே வந்து நீங்கள் பேக்கப் பண்ணி இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த இதில் ட்ரைவில் வச்சுருக்கீங்களோ. ஸோ இதில் அதுக்கப்புறம் கீழே வந்து அப்லோடு சைஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த இடத்துல சிங்க் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த ரைட் சைடில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அப்லோடு ஆகிட்டுருக்கு அப்படின்னா கெட்டிங் யுவர் ஃபோட்டோஸ்ன்னு அதை கிளிக் பண்ணி, இது வரைக்கும் நம்ம என்னென்ன எது பேக்கப் எடுத்துச்சோ அதெல்லாம் வந்து இதை கிளிக் பண்ணோம். இந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோஸை ரேண்டமாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ ரேண்டமாக இது யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்னலாம் இந்த மேலே இருக்கிற இந்த ஏரோ என்னென்ன சொல்லுன்னா, இது வரைக்கும் எத்தனை நீங்கள் வச்சுருக்கீங்க, எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் வந்து அதை பேக்கப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லும், எத்தனை மெசேஜுங்கிறதையும் இது சொல்லும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது. நெட்டு நல்லா கிடைக்கிற இடத்துல வச்சுருந்தீங்கன்னா இது எத்தனைங்கிறத உடனே பேக்கப் பண்ணும். மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வரும், உடனே அது பேக்கப் பண்ணி முடிச்சிடும். இப்படி தான் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் பேக்கப் பண்ணுறது ஈஸியான வழி கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ மெமரிஸ் மட்டும் இல்லாமல் சில சமயம் உங்களுக்கு வந்து 1 இயருக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், மேஜிக் ஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இது 2019 எடுத்தது, நான் வெளியில் போனப்போ எடுத்திருந்தது, அதுக்கப்புறம் 2020 எடுத்ததுன்னு சொல்லிட்டு இப்படி நான் என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்தனோ இதெல்லாம் உங்களுக்கு மெமரிஸாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிஎஸ் பொன் கார்த்திகேயன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், மொபைலில் எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலுமே சேஃபாக இருங்க, வெரிஃபிகேஷன் கொடுங்க, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுங்க. மேக்ஸிமம் வந்து ஆப்பை லாக் பண்ணி வச்சுக்கிறது இன்னும் பெட்டர். இல்லைன்னா வந்து செக்யூரிட்டி கோடை ப்ராப்பராக போடுங்க. உங்கள் ஃபிங்கர் டிப்பை போட்டிருந்தா கூட கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.